காக்ரோச் மார்ஃபாலஜியில் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா ஹெட்டு தெரியுதுங்களா. இதுக்கப்புறம் இது ஆண்டனா பாருங்கள், இது ஆண்டனா, இது வந்து ஹெட்டு ஆண்டனா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2 காம்பவுண்ட் ஐன்றது இது 2 இருக்குது பாருங்கள், காம்பவுண்ட் ஐ 2 காம்பவுண்ட் ஐ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 லெக் எங்கே இருக்குது, 4 லெக் வந்து பார்த்திங்கன்னா இதோ இருக்கு பாருங்கள், 4 லெக். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விங்ஸு பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இதோ இருக்குங்களா, விங்ஸு பார்த்திங்கன்னா இது. அதுக்கப்புறம் ஏனல் சர்க்கஸ்ன்றது இதோ இருக்குது பாருங்கள், ஏனல் சர்க்கஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்டாமன் இருக்குல்ல, இது அப்டாமன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிண்ட்லிக் கீழே இருக்கு இல்லையா, ஹிண்ட்லிக் பாருங்கள், ஹிண்ட்லிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மிடில் லிக்குன்றது இதோ இருக்குங்களா, மிடில் லிக் இருக்குது. அப்புறம் வந்து மெட்டாதொராக்ஸ்ன்றது இதோ இருக்குது, மெட்டாதொராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ரோதொராக்ஸ்ன்றது இதோ இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது பகுதி வந்து ப்ரோதொராக்ஸ் இருக்குது. இதான் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த அனாட்டமி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது. உங்களுக்கு வரக்கூடியது கேள்வி கேட்டாலும் சொல்கிறது இதுதான் இருக்கும் மேக்ஸிமம், வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்கக்கூடிய, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஹெட்டு, காம்பவுண்ட் ஆகி ஆண்டனா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 லெக்கு, மிட் லெக்கு, ஹென் லெக்கு. அப்புறம் இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டாமல். இதை வந்து என்ன சொல்லலாங்கிட்ட கீழே இருக்கக்கூடியது வந்து ஏனல் ஸ்டைல்ன்றது பார்த்திங்கன்னா அதாவது ரீப்ரொடக்ஷன் ஏனல் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது விங்ஸு இருக்கக்கூடியது விங்ஸு. அதாவது மெட்டாதொராக்ஸ் இது வந்து பேக் சைடில் இருக்கக்கூடியது, அதாவது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட்டில் பேக் சைடில் இருக்க பொசிஷனில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7th செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 7th செக்மெண்ட்னால் இது இருக்குங்களா, 1 2 3 4 5 7 7th செக்மெண்ட் ஏனல் செக்மெண்ட்டு பார்க்குறோம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்றா இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இதில் வந்து வேறு என்ன இருக்குது, இது திரும்பவும் பார்த்தலாம். காம்பவுண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்டாமன், அப்புறம் ஹிண்ட்லெக்கு, மிடில் லெக்கு. அதுக்கப்புறம் வந்து மீசோதொராக்ஸு, அப்புறம் ப்ரோதொராக்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோதொராக்ஸு. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர், லைவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இதுதான் சரிங்களா. செக்மெண்ட் பாருங்கள், இந்த இருக்குது கீழே இருக்க செக்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 4 லெக்குன்றது ஃப்ரண்ட்டில் இருக்குது, 4 லெக்கு, மிட் லெக்கு, ஹெண்ட் லெக்கு. இந்த இதுதான் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த காக்ரோச்சில் இருக்கக்கூடிய. தேங்க்யூ.